இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோழி அவரை சாதங்க. இதை நம்ம பொரியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சாதமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கோழி அவரையில் பார்த்திங்கனாக்கா இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது. கர்ப்பிணிகளுக்கு ரொம்பவே நல்லதுங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கும் முதுகெலும்பு வளர்ச்சிக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. இது ரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி பண்ணுது, அதிக அளவில் உற்பத்தி பண்ணுது. ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாம் வாரத்தில் 2-3 டைம் இதை சாப்பிட்டுவாங்க, ரொம்பவே நல்லது. இன்றைக்கி நான் 1/4 கிலோ அவரைக்காய் எடுத்துருக்கிறேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு 1/2 கப் தண்ணி ஊற்றி கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சிடறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க, மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு, நம்ம தட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே கடையில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன், ஒரு காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு, ஒரு தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்க. சின்ன தக்காளியாக இருந்த போதும் ஒன்று சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் குழம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி தூள், 1/2 டீஸ்பூன் கறி மசாலா பொடி, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், டீஸ்பூன் மஞ்சள் தூள். நான் காய் வேகக்குள்ளேயே மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். சாப்பாடு கிளறதுனால நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு பொரியலுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்க்க வேணாம். ஒரு கைப்பிடி ஃபுல்லாக தேங்காய் சேர்த்தாச்சு, வேக வச்ச காயை சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிவிட்டு ஆஃப் பண்ணுங்கள். சூப்பரான அவரைக்காய் பொரியல் தயார்.